அனைத்து நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு செக்ஷன் பார்த்தீங்கன்னா, பேசிக்கா தான் ஒரு ஸ்டாக்க எப்படி பை பண்ணணும், ஸோ எப்படி செல் பண்ணணும், அத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு, நாளைக்கு, நாளை மறுநாள் 3 நாளும் பார்த்தீங்கன்னா, ஹாலிடே மார்க்கெட் லீவு தான். ஸோ மண்டே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ அதுவரை நம்ம ஜெனரல் டாபிக்கா பார்க்கலாம். ஸோ புதுசா வர நண்பர்கள் இந்த மார்க்கெட்ட பத்தி சுத்தமா எந்த ஒரு புரிதல் இல்லாதவங்களுக்கு, ஸோ பேசிக்கா ஒரு சில விஷயத்த மட்டும் சொல்றேன். ஒரு ஸ்டாக்க எப்படி வாங்கணும், ஸோ அந்த ஸ்டாக்க எப்படி பை பண்ணணும், எப்படி செல் ஆஃப் பண்ணணும், ஸோ எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோ காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு HDFC பேங்க் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. இதில பார்த்தீங்கன்னா, நான் சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால பை அண்ட் செல் உங்களுக்கு இதில காட்டும். பின்னு பார்த்தீங்கன்னா பை, எஸ் பார்த்தா செல்லு. ஸோ பை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 2 குவான்டிட்டி பை பண்ணுறீங்க, இல்ல 3 குவான்டிட்டி பை போட்டுட்டு, கீழ பார்த்தீங்கன்னா என்ன பிரைஸ்ன்னு குடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ரூ. 782 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ லிமிட் பண்ணிக்கலாம், இல்ல மார்க்கெட் ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க மார்க்கெட் ஆர்டர் குடுத்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன பிரைஸ் இருக்கோ அந்த பிரைஸ்ல பை ஆகும். லிமிட் ஆர்டர் வந்து என்ன பிரைஸ் குடுத்துருக்கு அந்த பிரைஸ் மட்டும் நீங்க பை பண்ணிக்கலாம். ஸோ இதில நெறைய ஆப்ஷன்லாம் இருக்கு. நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. லிமிட்ட போட்டுட்டு டைரக்ட்டா நீங்க பை பண்ணீங்கன்னா, டைரக்ட்டா பை ஆகும். இப்போ வந்து மார்க்கெட் க்ளோஸ்னால பை ஆகாது. ஸோ அதனால க்ளோஸ்ல இருக்கு. ஸோ இதே நான் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் இத அப்படியே கேன்சல் பண்ணிட்டு, இந்த ஆப்ஷன் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா, செல் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் செல் கிளிக் பண்ணிட்டு, எத்தனை குவான்டிட்டி நீங்க வச்சிருக்கீங்க? ஜஸ்ட் நான் ஒரு 17 குவான்டிட்டி வச்சிருக்கேன். அந்த 17 குவான்டிட்டி நான் எடுக்கணும். என்னால வித்துட்டு எனக்கு மணியா வேணும்னா, ஜஸ்ட் நீங்க அந்த 17 குவான்டிட்டி டைப் பண்ணிட்டு, செல் குடுத்தீங்கன்னா, செல் ஆயிடும். ஸோ என்ன வேல்யூல வேணும்? மார்க்கெட் வேல்யூல வேணுமா? இல்ல லிமிட் இந்த வேல்யூ வேணும்னா, நீங்க செட் பண்ணிட்டு, அந்த வேல்யூ நீங்க வந்து செல் பண்ணா செல் ஆயிடும். ஸோ இது வந்து பை அண்ட் செல்லோட ஆப்ஷனோட ஈஸி மெத்தட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேற எனக்கு புது ஸ்டாக் எதாவது பை பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு TCS பை பண்றேன்னு வச்சுக்கங்க எக்ஸாம்பிள். TCS போட்டு சேம் லைக் அதே தான் பை போங்க. பைல எத்தனை குவான்டிட்டி வேணுமோ, அந்த குவான்டிட்டி செக் பண்ணிட்டு, டைரக்ட்டா பை குடுத்தீங்கன்னா பை ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கான ஒரு மெத்தட் உங்களுக்கு பை அண்ட் செல் பண்றதுக்கு. ஸோ தென் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து GTT எப்படி செட் பண்றது? அதாவது நீங்க சப்போஸ் மறந்துட்டீங்க ஒரு ஸ்டாக்க வந்து பை பண்ண போறீங்க. பிஃபோராவே எனக்கு அந்த ஸ்டாக்க வந்து பை பண்ணணும் அப்படின்னா, இதுல GTT ஆப்ஷன் இருக்கும். பைல கிளிக் பண்ணிட்டு, ஸோ என்ன மார்க்கெட்ல வேணுமோ நீ அத வாங்குறதுக்கு பிஃபோரா பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இதுல குயிக் அண்ட் ரெகுலர் 2, 3 இருக்கு இதுல. ரெகுலர், தென் பார்த்தோன்னா MTF, சின்ன ஐஸ் புரோக்கர்ன்னு ஒரு நெறைய ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். ஸோ இது வெளிய வந்துருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம சூஸ் பண்ற ஸ்டாக்குக்கு கார்னர் இந்த 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிக்கங்க. இதுல கிரியேட் GTTன்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. இந்த கிரியேட் GTT குடுத்துட்டு, ஜஸ்ட் எனக்கு வந்து எந்த பிரைஸ்ல வந்து எனக்கு ட்ரிக்கர் ஆகி எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பை பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, ஸோ அந்த பிரைஸ் நீங்க செட் பண்ணீங்க. ஜஸ்ட் எனக்கு ஒரு 700 கிட்ட பை பண்ணணும். எத்தனை குவான்டிட்டி வேணும்னு ஜஸ்ட் ஒரு 10 குவான்டிட்டி. ஸோ பிரைஸ் பேண்டுங்க போயிட்டு கரெக்ட்டா நீங்க அந்த பிரைஸ ட்ரிக்கர் பிரைஸ் குடுத்துட்டு ஒரு ரூ. 705 போட்டுக்கங்க. போட்டு நீங்க பிரைஸ் குடுத்தீங்கன்னா, பிளேஸ் குடுத்தீங்கன்னா, அந்த பிரைஸ் GTT கிரியேட் ஆயிடும். ஸோ இது என்ன ஆகும்னா, டைரக்ட்டா நம்ம பை பண்ணாமயே ஆட்டோமேட்டிக்கா பை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பிளேஸ் பண்ண ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில டேஷ்போர்ட் பக்கத்தில ஆர்டர்ஸ்ன்னு இருக்கும். அதில வந்துரும். நெக்ஸ்ட் மார்க்கெட் அந்த ஹவர்ஸ் வரும்போது இந்த 700 கிட்ட வந்துச்சுன்னா, ஆல்மோஸ்ட் இது வந்து பையிங் ஆட்டோமேட்டிக்கா அதுவே பை பண்ணிடும். அந்த எத்தனை குவான்டிட்டி நம்ம குடுத்தோமோ, அந்த குவான்டிட்டி பை ஆகும். ஸோ இதுதான் பேசிக்கான விஷயம் பை அண்ட் செல். அகைன் பார்த்தீங்கன்னா, கிரியேட் GTT. GTTன்னா நீங்க வந்து மறந்துட்டீங்க. எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்டிமேஷன் குடுக்கும். அத பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து அலர்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கீழ போயிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கனாலே GTT கிரியேட் அலர்ட்ன்னு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கிரியேட் அலர்ட் கிளிக் பண்ணீங்கன்னா, என்ன பிரைஸ் வேணுமோ அந்த பிரைஸ் வந்த உடனே லெஸ் தென் வேணுமா, இல்ல ஈக்குவல் வேணுமா, அந்த பிரைஸுக்கே ஈக்குவல் வேணும் எனக்கு. ஸோ அதே பிரைஸ் வாங்கணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த அமௌண்ட்ட போட்டு கிரியேட் குடுத்தீங்கன்னா, அலர்ட் ஆகும். ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பாப்பப் ஆகும். நம்ம போயிட்டு வேணும்னு வாங்கிக்கலாம். சப்போஸ் இது வேண்டாம் எனக்கு அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க கேன்சல் குடுத்தீங்கன்னா, கேன்சல் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்கு இதுல. இல்ல டெலீட் பண்றோம்னு நெனைக்கிறீங்க, கேன்சல் ஆர்டர் குடுத்து ஜஸ்ட் கேன்சல் பண்ணிடுங்க. ஆட்டோமேட்டிக் க்ளோஸ் ஆயிடும். ஸோ இவ்வளோதான் பேசிக்கான விஷயம். ஸோ இத மட்டும் பார்த்தாலே போதும். ஸோ எல்லா நண்பருக்கும் நன்றி.